Taste the Daily. மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 14/4/2025 காலை 3:20க்கு விசுவா வசு புத்தாண்டு பிறந்து விட்டது. இந்த புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலன்களை தரக்கூடியது என்பதை பார்ப்போம். முதலில் மேஷ ராசி அன்பர்களுக்கு சுறுசுறுப்பான விறுவிறுப்பான மேஷராசி அன்பர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு பல நன்மைகளை செய்யும். நன்மைகள் இருவகைப்படும். கொடுப்பதும் நன்மை, கெடுக்க இருப்பதை தடுப்பதும் நன்மை. உடல் நலம் கெடாமல் இருந்தால் நல்லது, வலுவுடன் இருந்தாலும் நல்லது. எப்படியோ நல்லது தானே. அது போன்ற நன்மைகள் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கிறது. எப்படிப்பட்ட நன்மைகள் இருக்கின்றன? வாட்டிக்கொண்டிருந்த கடன் தொந்தரவு நீங்கும் அல்லது கட்டுப்படும். உடலை வருத்தி கொண்டிருந்த உடல் உபாதை நீங்கும். கடன் தொந்தரவு, நோய் தொந்தரவு இவைகள்லாம் ஒரு கட்டுக்குள் இருக்கின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது உங்களுக்கு. அடுத்து, நெடுநாள் கனவு, பல நாள் விருப்பம் நிறைவேறும். புதிதாக ஏதாவது தொடங்க வேண்டும் என்று நினைத்திருக்கும் அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டு. போதுமான செல்வத்தை உங்களை அறியாமலேயே பெற்றுத்தரும். உங்கள் புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு யோகம் இந்த ஆண்டு உங்களுக்கு வேலை செய்யும். இது நடக்கும். அடுத்தபடியாக தொழில் ஸ்தானம். இதுவரை போதுமான விருத்தி இல்லை. சிலருக்கு வேலை கிடைக்கவில்லை, சிலருக்கு வேலையில் உயர்வு இன்னும் வரவில்லை, மற்றவர்களுக்கெல்லாம் வந்துவிட்டது எனக்கு வரவில்லை என்று வருத்தப்படும் அன்பர்களுக்கு மன விருப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டு இந்த ஆண்டு. மொத்தத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு அவர்களை வருத்தி கொண்டிருந்த உடல் நலம், கடன் தொந்தரவுகள் நீங்கும். மனதிலே தோன்றியிருக்கின்ற புது எண்ணங்கள் ஈடேறும். தொழில் ஸ்தானம் நல்லபடியாக அமைகிறது. உத்தியோகம் புருஷ லட்சணம். அந்த புருஷ லட்சணம் மேஷ ராசிக்கு இந்த ஆண்டு நன்றாக இருக்கிறது. ரிஷப ராசி அன்பர்களே, நளினமானவர்கள் நீங்கள். இன்னும் சொல்ல போனால் உங்களை பிடிக்காதவர்களே யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு கலை நயத்தை முகத்தில் காட்டும் வல்லவர்கள். எங்கு சென்றாலும் காரிய வெற்றி மிக எளிதாக உங்களுக்கு கைகூடும். ருசிப்பிரியர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? நன்றாக இருக்கிறது. திருமணமானது, இன்னும் குழந்தை பேறு இல்லை, நாட்கள் செல்லுகின்றன என்றெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை உண்டு, நல்லபடியாக உண்டு. மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்று சொல்லத்தக்க வகையில் குழந்தை பிறப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு திருமணமாகாமல் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாட்கள் பல சென்று விட்டன, ஏன் வருடங்கள் சில சென்று விட்டன. எதிர்பார்த்தது போல் திருமணம் அமையவில்லை என்று வருந்துகின்ற அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் விரும்பியபடி திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு.
பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஆக இந்த ஆண்டு குழந்தை பேறு நன்றாக இருக்கிறது, திருமணம் நன்றாக இருக்கிறது, திருமணம் ஆனவர்களுக்கு திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். அத்துடன் பிதுர்ராஜித சம்பந்தமாக ஏதேனும் வர வேண்டியது இருந்தால், நிலுவையில் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக அது வரும். அந்த ஒரு வரவும் வருகிறது, அந்த ஒரு இன்பமும் கிடைக்கிறது. எனவே இந்த ஆண்டு ரிஷப ராசி அன்பர்களுக்கு நல்ல ஆண்டு. குழந்தை பேறு, திருமண வாழ்க்கை, சொத்துகள் சேர்க்கை, அதாவது தகப்பன் வழியிலிருந்து வருகின்ற சொத்துகள் சேர்க்கை, இவையெல்லாம் நடந்து உங்களை சந்தோஷப்படுத்தும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது வெற்றி எல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு அல்ல, இன்னும் சொல்லப்போனால் உடல் உழைப்பால் மிகவும் கஷ்டப்படுகின்ற ஆத்மாக்களே நீங்கள் இல்லை. ஆனால் அவர்கள் அடையும் லாபத்தை விட அதிக லாபத்தை நீங்கள் அடைவீர்கள். எப்படி? உங்கள் பேச்சால் பேசியே சாதிப்பீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? பலரின் இன்றைய கனவு என்ன? தனக்கென்று ஒரு சொந்த வீடு வேண்டும், அந்த சொந்த வீட்டில் குடியிருக்க வேண்டும். நமக்கே என்றாலும் சொந்தமாக ஒரு சிறு குடிசையாவது வேண்டாமா என்றெல்லாம் வசனம் பேசிக்கொண்டிருந்த நீங்கள் இந்த ஆண்டு நல்ல வீட்டினை கட்டுவீர்கள் அல்லது நல்ல வீட்டினை வாங்குவீர்கள் சொந்தமாக. இது நடக்கும். மற்றும் உறவுகள் மேம்படும். ஒரு சிலருக்கு தீராத பகை கூட நல் உறவாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஆண்டு மனதளவில் பல சந்தோஷங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். உறவு தலைப்பதால் அந்த ஒரு பாக்கியமும் கைகூடுகிறது. அடுத்தபடியாக இந்தந்த வகைகளில் நமக்கு கஷ்டம் வரும், இந்தந்த வகையில் நாம் துன்பப்பட நேரிடலாம் என்றெல்லாம் நீங்கள் அர்த்தத்தோடு பயந்து கொண்டிருந்த சில விஷயங்கள் காணாமல் போகும். கண்ணுக்கு தெரியாமல், கருத்துக்கு புரியாமல் காணாமலேயே போகும். இது ஒரு பெரும் பாக்கியம். இந்த பாக்கியமும் நடைபெற இருக்கிறது. அதுவும் குறிப்பாக மே மாதம் 11 அல்லது 14ஆம் தேதி, திருக்கணிதப்படி ஒரு தேதி, வாக்கியப்படி ஒரு தேதி, ஆனால் வித்தியாசம் 3 நாட்கள் தான். எப்படியோ மே 15க்கு பிறகு இது நல்லபடியாக சித்தியாகும். எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டு. கடகராசி அன்பர்களே, திட்டம் போட்டு செயலாற்றுவதில் நீங்கள் வல்லவர்தான். நீங்கள் இருக்கும் இடத்தில் வெற்றி தேவதை குடியிருப்பார். புத்தி உள்ளவன் பலவான், நீங்களும் பலவான்தான். அதே நேரத்தில் புத்தி இருக்கும் பலரிடம் இரக்கம் இல்லாமல் போகலாம், போகிறது. அதற்கு விதிவிலக்கு நீங்கள். சற்று கஷ்டத்தை பார்த்தால் மனம் இறங்குவீர்கள். தர்ம குணமும் உண்டு, புத்திசாலித்தனமும் உண்டு. தேவையான இரண்டும் உங்களிடம் இருக்கிறது. உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி? நல்ல ஆண்டு. முயற்சி வெற்றியை கொடுக்கிறது. இந்த காலத்தில் மட்டுமல்ல, எந்த காலத்திலும் முயலாதார் யாரும் இல்லை. அந்த முயற்சி
வெற்றியை கொடுத்தால் யோகவான், இல்லை என்றால் அபாக்கியவான். உங்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் காட்டும், நீங்கள் செய்யும் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கிறது. எனவே எந்த ஒரு காரியத்திலும் துணிந்து நீங்கள் ஈடுபடலாம், அந்த அளவுக்கு இருக்கிறது. நம்முடைய ராசிக்கு 12 குரு வருகிறாரே, பயப்பட வேண்டாம். அந்த கணிதத்தை விட இன்னொரு கணிதம் இருக்கிறது, அதுதான் சிறப்பு. அது என்ன? பார்வை பலன். உங்களுடைய ஜாதகத்திலே நன்றாக இருந்தால் இப்பொழுது சொல்லும் பலன்கள் 100க்கு 100 நடக்கும். உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும். மற்றும் புத்தி துளங்கும். குழப்பமின்றி ஒரு வேலையை உங்களால் செய்ய முடிந்தால், அந்த புத்தி உங்களுக்கு இருந்தால், வேலையை தொடங்கும் முன்பே பாதி வெற்றி கிடைத்துவிடும். இதுதான் உண்மை. ஆண்டாண்டு தோறும் அனைவருக்கும் நடக்கின்ற உண்மை இது. பந்தயம் தொடங்கும் முன்பே வெற்றி என்று சொல்லுவார்கள். அந்த வெற்றியை அனுபவிக்கவே பாக்கியம் உண்டு. ஏனென்றால் புத்தி தெளிவு அவ்வளவு தூரம் நன்றாக இருக்கிறது. தெளிவாக யோசித்து தெளிவாக செயல்படுகின்றீர்கள், வெற்றியும் பெறுவீர்கள். இதுவும் நடக்கும். சிலருக்கு குழந்தை பேறு தாமதமாகி கொண்டு வரும், அல்லது குழந்தைக்காக அவர்கள் எடுக்கும் முயற்சி போதுமான வெற்றியை தராமலும் போகலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக நல்ல ஆண்டு. உங்கள் ஆசை நிறைவேறும். இது நடக்கும். சிலருக்கு திருமணமாகாமல் தள்ளி போய்க்கொண்டே வரும். அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு, கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அவர்கள் விருப்பப்படி திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. மற்றும் பொது ஜன தொடர்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் வெற்றியும் உண்டு. எனவே இந்த ஆண்டு கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஆண்டு. சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆற்றல் மிக்கவர்கள். ஆனால் அடிக்கடி உங்கள் ஆற்றலை காட்டி அதை வீணாக்காமல் இருப்பீர்கள். ஆற்றலை சேமித்து வைக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இதுதான் மிக மிக முக்கியம் சிம்மத்துக்கு. தேவைப்பட்ட நேரத்தில் தேவைப்பட்ட பலத்தை எப்போதும் காட்ட முடியும். மற்ற நேரத்தில் சாதாரணமாக அமைதியாக இருப்பீர்கள். சாதாரண நிலையில் பார்த்தால் ஒன்றும் பிரயோஜனப்படாது என்று தோன்றும். ஆனால் சந்தர்ப்பம் வாய்த்தால் முழு பலத்தையும் காட்டி வெற்றி பெறுவர். இப்படிப்பட்ட இவர்களுக்கு, சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? பண வரவு நன்றாக இருக்கிறது. தேவையான பணத்தை பெற்றுக்கொள்வார்கள். இவர்கள் பேச்சுக்கு மதிப்பு நன்றாக கிடைக்கிறது. இவர்களுடைய பேச்சு சபை ஏறும். செல்வாக்கு சொல்வாக்கு இரண்டும் இருக்கிறது. இந்த இரண்டுமே கிடைக்கின்ற காரணத்தால் இவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். சில சாகச செயல்களையும் செய்து முடிப்பார்கள். அப்படி சாகச செயல்களை செய்யும்போது ஒன்றிரண்டு தானாகவே நடைபெற வாய்ப்பு உண்டு. அதில் ஒன்று சொந்த வீடு அமைவது. சொந்தமாக ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று எண்ணுவோருக்கு மிக எளிதில் முடியும் இந்த ஆண்டு அந்த ஆசை. தாய் வழி சொந்தங்களால் நன்மை உண்டு. படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக நல்ல ஆண்டு. நீங்கள் விரும்பிய கல்வியை படிக்கலாம். நீங்கள் படித்த கல்விக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும்.
இதுதானே லட்சியம். இந்த ஒன்றே போதுமே, போதுமான சந்தோஷத்தை வாரி வழங்க அது கிடைக்கிறது. அடுத்தபடியாக இது முக்கியம், கடன் தொந்தரவு நீங்கும், உடல் நலம் மேம்படும், விரோதிகள் மறைவர் அல்லது விரோதிகள் நண்பர்களாக மாறலாம். மொத்தத்தில் விரோதத்தால் எந்த விதமான தீங்கும் இல்லை. இது மெச்சுதலுக்கு உரிய ஒரு யோகம். இந்த மூன்றும் கிடைக்கின்ற காரணத்தால் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டு. கன்னி ராசி அன்பர்களே, மிக இனிமையாக பேசி கோபக்காரனை கூட கோபப்படுத்தாமல் ஒரு பேச்சை பேசி தான் நினைத்த காரியத்தை எந்த தடையும் இல்லாமல் மிக எளிதாக நிறைவேற்றும் வல்லமை படைத்த கன்னிராசி அன்பர்களே, உங்களது கோபம் கூட கோபமாக அடுத்தவருக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிறு குழந்தை கூட உங்களை பெரிய வீரன் என்று நினைக்காது. ஏதோ மிக பழக்கப்பட்ட ஒரு பொம்மையைப் போல நினைக்கும். ஏனென்றால் அந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக, இனிமையாக, இதமாக நடப்பீர்கள். ஒருவர் இதமாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களைத்தான் அவர் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு ஏதேனும் பாடம் நடத்துவதாக இருந்தால் நீங்கள் நடத்தினால் அவர்கள் தேறுவார்கள். அந்த அளவுக்கு இதமான நபர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? தனிப்பட்ட முறையில் உங்கள் புகழ் ஓங்கும், உங்கள் மதிப்பு கூடும், எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். பல வருடங்களாக, இத்தனை வருடங்களாக நான் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றேன், இன்னும் எனக்கு அந்த உயர்வு வரவில்லை என்று சற்றே வருந்தி கொண்டிருந்த உங்களுக்கு இந்த ஆண்டு அந்த உயர்வு கிடைக்கும். ஒரு உற்சாகம் கரை புரண்டு ஓடும். இதனால் சில புது முயற்சிகளை நீங்கள் எடுப்பீர்கள், உங்களை உயர்த்தி கொள்ள. அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அளப்பரிய சந்தோஷம் ஏற்பட்ட காரணத்தால் ஒரு சில முயற்சிகளை நீங்கள் எடுத்து அந்த முயற்சியில் வெற்றி பெறுவதாகவும் காட்டுகிறது. இது சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம். உயர்வு கிடைக்கிறது, வெற்றி கிடைக்கிறது. அடுத்து இந்த உலகத்தில் 2 விஷயங்கள் தான் மிக முக்கியம். அறநூல்கள் அனைத்தும் சொல்லுகின்றன. ஜோதிடமும் ஆங்காங்கு நாசுக்காக மறைமுகமாக குறிப்பிட்டு சொல்லும். என்னது? 2 விஷயங்கள். ஒன்று திருமணம், மற்றொன்று குழந்தை பேறு. இந்த 2 தான் மிக முக்கியம் என்று சொல்லுகிறது. பணத்தை சொல்லவில்லை, பதவியை சொல்லவில்லை. அந்த குழந்தை பேறு விஷயத்தில் ஏதேனும் ஒரு தடை, ஒரு கால தாமதம் இருக்கும் என்று சொன்னால் இந்த ஆண்டு அது நல்லபடியாக நிறைவேற வாய்ப்பு உண்டு, கிடைக்கும். ஆக இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக இருக்கிறது. கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு பொதுநல தொண்டன் நீங்கள் உங்களை பற்றி சிந்திப்பதை விட அடுத்தவரை பற்றி சிந்திப்பீர்கள். அல்ல, அடுத்தவரை பற்றி என்று மட்டும் சொல்லக்கூடாது, அடுத்தவர் அக்கறையில் கவனம் செலுத்துவீர்கள். இதுதான் சரியான வார்த்தை. ஏனென்றால் பொதுநல தொண்டுக்கு இதுதானே இலக்கணம். ஆக நாடு நன்றாக இருக்க, நம்மை சுற்றி இருப்பவர்கள் நன்றாக இருக்க,
மிகவும் பாடுபடுவீர்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு ஆசை எப்போதுமே கனன்று கொண்டு இருக்கிறது, பிறப்பு முதல். அது என்ன தெரியுமா? அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி நீங்கள் சந்தோஷப்படும் இயல்பு பிறப்பிலேயே அமைந்திருக்கிறது. எனவே போற்றுதலுக்குரிய, இன்னும் சொல்லப்போனால் பாராட்டுக்குரிய தலைவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த துலாம் ஏதோ ஒரு வகையில் சிறப்பாக இயங்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? நல்ல செய்திகள் கிடைக்கிறது. வெளியூருக்கு செல்ல வேண்டும், வேலை செய்ய வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், நாமும் மற்றவர்களும் நன்றாக இருக்க அந்த பணம் தேவைப்படுகிறது என்றெல்லாம் கனவு கொண்டு இருக்கிற அன்பர்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். அவர்கள் ஆசை நிறைவேறும். வெளிநாட்டு விஷயங்கள் வெற்றியை கொடுக்கிறது. இவர்கள் என்ன அப்படி அது நடந்தால் அடுத்து நடக்க இருப்பது அமோக பணம். வெளிநாட்டுக்கு சென்றால் பணம் நிறைய வரத்தானே செய்யும். அதற்காகத்தானே வெளிநாடு போக வேண்டும் என்றே ஆசைப்படுகிறோம் நாம். அந்த பணம் கிடைக்கிறது. ஆக பண வரவு நன்றாக இருக்கிறது. மேலும் உங்கள் வார்த்தைக்கு நல்ல மதிப்பு உண்டாகிறது. திறமையான பேச்சு ஒரு பக்கம், இனிமையான பேச்சு மறுபக்கம். ஆக பணமும் வாக்கு சித்தியும் இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். வெளிநாட்டு யோகம் சித்திக்கிறது, பண வரவு இருக்கிறது, உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் கிடைக்கிறது. சரி, வெளிநாட்டு வேலை, பணம், அடுத்து சொந்த வீடு தான். இவ்வளவும் வந்த பிறகு சொந்த வீடு வாங்காமல் இருக்க முடியுமா? அல்லது அருகில் இருக்கும் சொந்தங்கள் தான் விடுவார்களா? அந்த சொந்த வீடு பிராப்தமும் இருக்கிறது. இந்த ஆண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு பொன்னான ஆண்டாக இருக்கிறது. விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்களை பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டபடி நீங்கள் ஒரு ஃப்ளாஸ்க். ஏதேனும் சூடாக ஊற்றினால் அந்த சூட்டை நெடுநேரம் வைத்திருக்கும். ஏதேனும் ஒரு லட்சியம், ஏதேனும் ஒரு எண்ணம், ஏதேனும் ஒரு ஆசை உங்களுக்கு தோன்றினால் நீரு பூத்த நெருப்பு போல் என்றுமே கனன்று கொண்டிருக்கும். மற்றவர்களுக்கு ஆரம்பத்தில் அதிகம், நாளாக நாளாக குறையும். உங்களுக்கு அது குறையாது. ஊற்றும் போது இருந்த வெப்பம், சூடு கனன்று கொண்டே இருக்கும். அப்படி என்றால் லட்சிய வெறியர்கள், உங்கள் லட்சியத்தை எப்படியும் நீங்கள் சாதிப்பீர்கள். அந்த அளவு ஒரு திறமை, அசாத்திய திறமை விருச்சகத்திற்கு உண்டு. உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? உங்களது பல நாள் ஆசை மெய்ப்படும். உங்கள் மதிப்பு உயரும். இதுவரை சாதாரண நிலையில் இருந்த நீங்கள் இந்த ஆண்டு ஒரு பெரிய இடத்தை எட்டி பிடிப்பீர்கள். உங்களுடைய ஆசை, உங்களுடைய லட்சியம் எல்லாமே இது நாள் வரை இந்த உயர்ந்த இடத்தை குறிவைத்து தான் இருந்தது. அந்த குறி இந்த ஆண்டு நடக்கும், நிறைவேறும். உங்கள் முயற்சி நன்றாக இருக்கிறது. முயற்சிகள் இருவகை. நன்முயற்சி, வேண்டாத முயற்சி. வேண்டாத முயற்சி பலனை கொடுக்காது, ஆனால் நன்முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அந்த நன்முயற்சி இந்த ஆண்டு உங்களுக்கு உதயமாகி செயல்பட்டு வெற்றியை ஈட்டி கொடுக்கும். இது நடக்கும்.
அடுத்தபடியாக உங்களுக்கும் இந்த பிள்ளை பேர் விஷயமாக நல்லது நடக்கிறது. சில வருடங்களாக காத்து கொண்டிருந்த, சற்றே ஏங்கிக் கொண்டிருந்த உங்களுக்கு உங்கள் ஏக்கத்தை போக்கும் வருடம் இந்த வருடம், இந்த புத்தாண்டு. ஆக எல்லா வகையிலும் நன்மையை பெற்று மிக மிக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கின்றது. தனுசு ராசி அன்பர்களே, இந்த பூ உலகில் நீதியை நிலைநாட்ட தோன்றியவர்கள் நீங்கள். இஷ்டப்படி செய்ய போகின்றீர்களா, சட்டப்படி செய்ய போகின்றீர்களா என்று யாரேனும் உங்களை கேட்டால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சட்டப்படி தான் செய்ய போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரே ராசி இந்த ராசி. ஆக நியாயம், நீதி, அரசாட்சி, சட்டம் இவைகளுக்கெல்லாம் ஒரு தனி மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ராசி இந்த தனுசு ராசி. நியாயத்தை நிலைநாட்டுபவர்கள். உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? நன்றாக இருக்கிறது. பண வரவு மற்றும் பேச்சுக்கு மதிப்பு உண்டு. உங்கள் பேச்சை கேட்டு ஒரு சிலர் நடந்து நன்மையை அடைந்து உங்கள் புகழ் ஓங்குவதாக காட்டுகிறது. ஒரு சில சாதனைகளை நீங்கள் செய்வீர்கள். அந்த சாதனைகள் உங்களுக்கு மட்டுமல்ல, பலருக்கும் வருங்காலத்தில் வரும் சந்ததியருக்கும் பயன்படும். அத்தகைய சில செயல்களை இந்த வருடம் நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள். ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கு நீங்கள் ஆரம்ப கர்த்தாவாக இந்த ஆண்டு ஜொலிப்பீர்கள். அடுத்தபடியாக தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கிறது. தொழிலில் முன்னேற்றம் இருக்கிறது. இதன் காரணமாக வரவுகள் அதிகமாகி, அந்த வரவுகள் அதிகம் என்ற காரணத்தால் நினைத்த அளவுக்கு நல்ல காரியங்களை செய்தலும் தன் சுகபோகங்களை பெருக்கிக் கொள்வதும் நடக்கும். பணத்தட்டுப்பாடு இந்த ஆண்டு இல்லை. இதனால் குடும்பத்தில் குதூகூலம். இந்த இரண்டும் நடக்கும். சில மாணவ செல்வங்கள், நான் இந்த படிப்பை படிக்க வேண்டும், நான் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டு வந்து இது நிறைவேறுமா நிறைவேறாதா என்று தத்தளித்து கொண்டிருக்கின்ற மனதுக்கு சொந்தக்கார மாணவ செல்வங்கள் இந்த ஆண்டு அவர்கள் நினைத்தது போல் வெளிநாட்டு கல்வி கற்கச் செல்வதும் நடக்கும். ஆக பல நாள் கனவு மெய்ப்படுகின்றது. முத்தாய்ப்பாக உடல் நலம் நன்றாக இருக்கிறது. புத்துணர்ச்சி தோன்றி அதனால் சாதாரண இடையூறுகள் கண்ணுக்கும் கருத்துக்கும் தெரியாமல் மறைந்து எப்போதுமே உற்சாகமாக இருக்கின்ற அளவுக்கு ஆரோக்கியம் மிகுதிப்படுகிறது இந்த ஆண்டு. செல்வ வளம் இருக்கிறது. உங்கள் உயர்வுக்கு தேவையான முன்னேற்ற பாதையில் நீங்கள் தைரியமாக செல்ல முடிகிறது. யோகத்துடன் புத்துணர்ச்சி, ஆரோக்கியம் மேம்படுகிறது. எனவே இந்த ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஆண்டு. மகர ராசி அன்பர்களே, மகரம் என்று சொல்வதற்கு பதிலாக வேறொரு வார்த்தையை போட்டால் மிக மிக பொருத்தமாக இருக்கும். தொடர் உழைப்புக்கு சொந்தக்காரர், உழைப்பாளி. ஆம், உழைப்பதற்கென்றே அவதரித்தவர்கள் நீங்கள். உழைப்பு என்றால் அலுத்து கொள்ளாத உழைப்பு, தொடர் உழைப்பு.
இது உங்களுக்கு மிக மிக ஒரு பெருமையை ஏற்படுத்தும். அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் நீங்கள். உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? உங்களது பெருமை அருமை உணர வேண்டியவர்கள் உணரும் வருடம் இந்த வருடம். தெரிந்ததும் இத்துணை திறமையா இவருக்கு என்று உங்களுக்கு செய்யாமல் விட்டுவிட்ட பல நன்மைகளை ஒரே அடியாக ஒரே நேரத்தில் இந்த ஆண்டு செய்வார்கள். இது நடக்கும். போன வருடம் வரை செலவுக்கே சற்று கஷ்டம். இந்த ஆண்டு முதல் தாராளமாய் செலவு செய்யலாம் என்ற ஒரு நம்பிக்கை, சந்தோஷம் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படும். இதனால் உங்களுக்கு பெருமையும் ஏற்படும். அடுத்து சில நல்ல விஷயங்களெல்லாம் கைகூடும். வர வேண்டியது வரும். பிதுர்ராஜித விஷயங்களிலிருந்து நிலுவையில் இருக்கின்ற விஷயங்கள்லாம் வந்து சேரும். சில உயர் பதவிகள் கிடைக்கும். இது நாள் வரை சாதாரணமாக சுற்றி கொண்டிருந்த உங்களுக்கு புகழ் கூடும், மதிப்பு கூடும், கௌரவத்தோடு வாழ்வீர்கள். அது இந்த ஆண்டு நடக்க இருக்கிறது. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒன்றும் இருக்கிறது. வெளிநாட்டு பயணம் வெற்றிகரமாக அமைகிறது. படிக்கச் செல்லலாம் அல்லது வேலைக்கும் செல்லலாம். நீங்கள் எதற்கு சென்றாலும் அந்த விஷயத்தில் வெற்றி உண்டு. ஆக இந்த ஆண்டு உங்கள் சொந்த உயர்வு உண்டு, வெளிநாட்டு யோகம் உண்டு, மதிப்பு மரியாதை உண்டு. எனவே இந்த ஆண்டு நல்ல ஆண்டு. கும்பராசி அன்பர்களே, உங்களை என்சைக்ளோபீடியா என்றே சொல்லலாம். பூரண ஞானம் பெற்றவர்கள். சில அறிவாளிகள், சில புலவர்கள், பண்டிதர்கள் இதை சற்றே வேறு விதமாக வர்ணிப்பதும் உண்டு. எப்படி என்று சொன்னால், பூரண ஞானிகளாக வர இருப்பவர்களே என்பார்கள். இதில் ஒரு சூட்சமம் அடங்கியிருக்கிறது. ஆரம்பத்தில் இல்லை, ஆனால் அடுத்து உண்டு, அது நிச்சயம் என்பதுதான். எப்படியோ ஞானம் கைவர பெற்றவர்கள் இவர்கள். உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? உங்களை அறியாமலேயே, உங்கள் சம்மதம் இல்லாமலேயே உங்களை உறுத்தி கொண்டிருக்கின்ற, வருத்தி கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் நீங்கும். கஷ்டம் நீங்கினாலும் யோகம்தானே. இது நாள் வரை நீங்கள் சுமந்து கொண்டிருந்த ஒரு வீண் சுமை உங்களை விட்டு அகலும் ஆண்டு இந்த ஆண்டு. மிக மிக நீங்கள் பாக்கியசாலி போல் உணர்வீர்கள். தொடர்ந்து உங்களை வருத்தி கொண்டிருந்த ஒரு துன்பம் நீங்கினால் ஏற்படுமே ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு நிகர் வேறு எதுவும் இல்லை. அந்த சந்தோஷத்தை இந்த ஆண்டு நீங்கள் அனுபவிப்பீர்கள். சொல்லுவார்களே, காலை சுற்றிய பாம்பு கடிக்காமல் போகாதென்று. உங்களுக்கு கடிக்காமல் போகிறது. இது நடக்கும் இந்த ஆண்டு. அடுத்து தொழில் ஸ்தானம். தொழிலில் நல்ல அபிவிருத்தி உண்டு. சரியான திட்டம் போட்டு முறையாக நடந்து வெற்றி கனியை இந்த ஆண்டு நீங்கள் பறிப்பீர்கள். அந்த கனி மிகவும் ருசியாக இருக்கும். இதுவும் நடக்கும். அதேபோல் இன்னொன்றும் நடக்க இருக்கிறது. வெளிநாட்டு யோகம். படிக்கவோ வேலை பார்க்கவோ, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஏதேனும் விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டால் அந்த விஷயத்தில் வெற்றி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகம். எனவே
உறுத்தி கொண்டிருந்த தொல்லைகள் மறையும் காரணத்தால் உங்களுக்கு ஏற்படும் மகிழ்ச்சி யோகம், தொழில் சாணத்தால் கிடைக்கின்ற லாபம், வெளிநாட்டு விஷயத்தில் ஒரு பெருமை, இந்த மூன்றும் கிடைக்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு. இந்த ஆண்டு நல்ல ஆண்டு உங்களுக்கு. மீன ராசி அன்பர்களே, கண்டதையும் கற்ற பண்டிதன் நீங்கள். உங்களுக்கு தெரியாதது இந்த உலகத்தில் ஏதேனும் உண்டா என்றால் இல்லை என்றே சொல்லலாம். எதை பற்றி பேசினாலும் அதை பற்றி மிக அருமையாக பேசத் தெரிந்தவர் நீங்கள். ஏனென்றால் அத்துணை கற்றவர், கற்றது மட்டுமல்ல மனதிலே அதை நிலை நிறுத்தி கொண்டவர். படிக்கலாம், படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்க வேண்டுமே, அந்த நேரத்தில் அதை சொல்ல வேண்டுமே, சரியான எடுத்துக்காட்டுகளை சரியான நேரத்தில் எடுத்து சொல்லும் அறிவு வேண்டுமே, அந்த அறிவு நிரம்ப இருக்கிறது உங்களுக்கு. பண்டிதன், அதில் மாற்று கருத்தே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வை சொல்ல முடிந்த பண்டிதன். இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? நன்றாக இருக்கிறது. தொல்லைகள் மறையும் ஆண்டு. தொல்லைகள் மறையும், விரோதங்கள் குறையும், நட்பு மலரும். இது போன்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. கடன் தொந்தரவு குறையலாம், உடல் நலம் அபிவிருத்தி அடையும், உற்சாகம் தோன்றும். இவையெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்க இருப்பது. அதேபோல் ஏதோ ஒரு வகையில் உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு வந்த ஒரு சில விஷயங்கள் காணாமல் போகும். சூரியனை கண்ட பனி போல் விலகும், உங்களது முயற்சி இல்லாமலேயே. அதேபோல் திருமணமாகாமல் தள்ளிப்போய்க் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக திருமணம் நடக்கும். முக்கியமாக நமக்கென்று ஒரு சொந்த வீடு வேண்டுமே என்று ஒரு வீட்டிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அவர்கள் விருப்பப்படி ஒரு வீடு கிடைக்கும் சொந்தமாக. இத்துணை நன்மைகளும் இருக்கின்றன. தொல்லைகள் குறையுது, சொந்த வீடு கிடைக்கிறது, வெளிநாட்டு யோகம் வருகிறது. மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு இந்த விசுவாவசு ஆண்டு நல்ல ஆண்டு. அன்பர்களே, இதுவரை இந்த 12 ராசிகளுக்கு உண்டான புத்தாண்டு பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.